ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மெசேஜ்னா, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்க வர்றாங்க. அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வரத்துக்கு முன்னாடி அவங்க 10 வாட்டி யோசிச்சுருப்பாங்க, நம்மளால் இது முடியுமா முடியாதான்னுட்டு. யோசிக்காமல் அப்படியே எடுத்த உடனே வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அப்படி அவங்க நம்மக்கிட்ட கேட்க வரும்போது நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். முடியலன்னா, இல்லைப்பா இதனால் எனக்கு இந்த மாதிரி வரும்னுட்டு ஓப்பனாக சொல்லணும். நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பண்ணாமல் அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டே போகிறது வந்து நல்லா இல்லை. அது வந்து ஒரு மனிதாபிமான தன்மையாகவே தெரியல. அதனால் யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் வர்றாங்கன்னா, பண்ண முடிஞ்சால் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அன்னையோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்கள் ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ அது கெடாது. பட் நான் இன்றைக்கி பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன்னுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே அடிச்சுட்டே இருக்காதீங்க. அதனால் வந்து அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னத்துக்காக உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்தாங்களோ, உங்களை நம்பி அவங்க அந்த ஹெல்ப்பை யார்கிட்டையும் எதிர்பார்க்காம அதை முடிக்காமல் அந்த கஷ்டத்துலேயே அவங்க இருந்துகிட்ருப்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியே வரத்துக்காக தான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அதை நீங்கள் பண்ண முடியலன்னா ஓகே. ஆனால் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க பாருங்கள் சில பேர். அது ரொம்ப தப்பு. அது ஒரு இது சொல்லுவாங்க, ஈரத்துணி போட்டு கழுத்த அறுக்கிறதுன்னு. அதை வந்து இந்த இதில் வந்து ரொம்ப பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்சால் முடியும்னு சொல்லுங்கள், முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுங்க. அதுக்காக அவங்கள ஈரத்துணி போட்டு கழுத்த அறுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருப்போம்.